Hello guys, welcome back to our channel. This is Rakesz. You're watching Programming with Rakesz channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைத்தன் பேசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தன்றது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தனில் இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து எப்படி யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கலாம், ஸோ இந்த வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறான்றதை பற்றிலாம் வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பைத்தன்லேயே இருக்கிற ஒரு இன்பில்டான ஃபங்க்ஷன். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்மளால வந்து கன்சோலில் வந்து எனி ஸ்ட்ரிங் கேரக்டர் ஆர் நம்பர் எதுனாலும் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கோட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் 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 ஹலோ வேர்ல்டு. ஸோ எந்த ப்ரோக்ராமர் ஃபஸ்ட்டு எந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டாலும் ஃபஸ்ட்டு கற்றுக்கிற ஒரே ஒரு சின்ன ப்ரோக்ராம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு தான். எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமாக இருந்தாலும் ஹலோ வேர்ல்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸாக வருவாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி போகலாம். ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இவ்வளோ தான். நோ ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ண வேண்டாம். எந்த ஹெடர் ஃபைல்ஸும் நம்மளுக்கு தேவையே இல்லை. வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தீங்கனாலே போதும். கன்சோலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த இதில் வந்து நம்மளால டிஃப்ரெண்ட்டாக நம்மளால வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு டைப் மட்டும் சொல்கிறேன், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் வந்து மல்டிபிள் லைன்ஸ் யூஸ் பண்ண போறீங்க. விச் மீன்ஸ் மல்டிபிள் லைன்ஸ் மீன்ஸ் நிறைய இது ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுத போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் இது வந்து ஃபர்ஸ்ட் லைன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்னா பாருங்க, வந்து பைத்தன் வந்து லைன் பை லைனாக தான் ரன் ஆகும். இது பாருங்க, லைன் 1 பிரிண்ட் பிரிண்ட் என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்சம் கீபோர்ட் கொஞ்சம் லேகியாக இருக்குது. ஸோ பேட்டரி மாற்றணும்னு நினைக்கிறேன், சாரி. லைன் 2 பிரிண்ட் லைன் 3. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்க இருந்து வர அவுட்புட் பார்த்தாலே தெரியும் பைத்தன் வந்து லைன் பை லைனாக தான் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் லைன் அவுட்புட் ஆகும், செகண்ட் லைன் வரும், தேர்ட் லைன் வரும். பைத்தனுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு இருக்கு. ஸோ இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் இப்படிதான் எழுதணும்னு இருக்கிற மாதிரி பைத்தன் வந்து இப்படிதான் எழுதணுன்றது மாதிரி சர்டன் ரூல்ஸ் இருக்கு. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து ஒரு ஓப்பன் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் கன்ஃபார்ம் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். பாருங்க, நான் இந்த ஓப்பன் கொட்டேஷனை நான் வந்து எடுத்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து நீங்கள் ஒரு ஐடி யூஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு எரராக காட்டும். பட் இதுலேயும் காட்டுது, லேசாக வந்து கீழே ரெட் கலரில் காட்டுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைல் ஸ்ட்ரிங் லைன் 1ல் இந்த இடத்துல வந்து இஓஎல் ஸ்கேனிங் ஸ்ட்ரிங் லிட்ரல்னு வருது. ஸோ விச் மீன்ஸ் சின்டாக்ஸ் எரர். இப்போ உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் எரர் வந்துருக்கு, ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ண கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணலை. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாமல் விடக்கூடாது. ஸோ வந்து நீங்கள் அந்த கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே வந்து உங்களுக்கு கன்சோலில் வந்து பிரிண்ட் ஆகும். பாருங்க, இங்கே நான் என்ன கொடுக்குறேனோ அது அங்கே வந்து பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் நம்ம இங்கே வந்து யூடியூப்னு கொடுப்போம், நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்கு கொடுத்தாலும் அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஸ்ட்ரிங்னா என்னென்ன? ஸ்ட்ரிங்னா வேறு எதுவும் இல்லை, அது ஒரு டேட்டா டைப். ஸ்ட்ரிங்னா வந்து சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் கேரக்டர்ஸ். ஸோ அவ்வளோதான், அதான் ஸ்ட்ரிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்றது யூடியூப் பிரிண்ட் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு பக்கமாக பேராகிராஃபை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கும் போது, ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்டோரி லைன் கேம்லாம் கிரியேட் பண்ணும்போது அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணும்போது பக்கமாக பிரிண்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்படி ஒவ்வொரு லைனாக எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காகவே பைத்தன் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காகவே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படி வந்து இது வந்து ஓப்பன் ஒரு 2 ஓப்பன் கொட்டேஷன் யூஸ் பண்ணி இன்னும் ஒரு ஓப்பன் கொட்டேஷன், இப்போ கரெக்டாக 3 இது. அதே மாதிரி இன்னொரு 3. ஸோ ஸ்டார்டிங்கில் 3 இருக்கும், எண்டிங்கில் 3 இருக்கும். ஸோ இப்போ நான் நியூ லைன் போயிட்டேன். ஸோ இதுக்கு இடையில நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ண சொன்னாலும் அது பிரிண்ட் ஆகும். லைன் 2 லைன் லைன் 3 அண்ட் ஸோ ஆன். இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ நான் வந்து இந்த இதுக்குள்ள கொடுத்துருக்கிறது அப்படியே உங்களுக்கு இந்த ஷெல்ல பிரிண்ட் ஆகும்.
பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நீங்க இதுக்காக செப்பரேட்டா ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்ல. ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 3 ஓப்பன் ஸ்ட்ரிங் 3 க்ளோஸ் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நீங்க அதுக்கு இடையில என்ன டைப் பண்ணாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து கன்சிக்யூட்டிவா அடுத்து வந்து ஒரே சென்டென்ஸோ ஒரே இதையோ ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஒரு 5 தடவை வந்து ஒரே ஸ்ட்ரிங் ஹாய் யூடியூப்ன்றதை பிரிண்ட் பண்ண போறீங்க. பிரிண்ட் ஹாய் யூடியூப் அப்படின்னு நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, 5 தடவை இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒன்று நீங்க என்ன பண்ணுவீங்க, இதை காப்பி பண்ணிக்குவீங்க. பேஸ்ட் காப்பி பேஸ்ட் பேஸ்ட் சாரி. இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு 5 லைன் கிரியேட் பண்ணுவீங்களா? இப்போ பைத்தன்ல வந்து அதுக்கெல்லாம் இடமே இல்லை. இந்த மாதிரி 5 லைன் கிரியேட் பண்றதுக்கு நீங்க சிம்பிளா பைத்தன்ல வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மூலமா நீங்க வந்து அது அப்படியே வந்து 5 லைனையும் பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, மல்டிப்ளைடு இன்டூ 5. சிம்பிள், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதே இதுதான் நான் வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஷெல்லை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை ரன் பண்றேன். 5 தடவை வித்தியாசமா ஹாய் யூடியூப் பிரிண்ட் ஆயிருக்கும். போன தடவை பார்த்தா ஹாய் யூடியூப் ஹாய் யூடியூப் ஹாய் யூடியூப்னு அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் ஆச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஹாய் யூடியூப் ஸ்பேஸே இல்லாம ஹாய் யூடியூப் திரும்பி ஸ்பேஸே இல்லாம ஹாய் யூடியூப்னு இப்படி 5 தடவை பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மல்டிப்ளை தான் பண்ணும், ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அடுத்தடுத்த லைனுக்கு இதுக்கு மூவ் ஆகிறதுக்கு பெர்மிஷனே நம்ம கொடுக்கல. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு இது யூஸ் பண்ணுவோம். எஸ்கேப் சீக்வன்ஸ்னா வேற எதுவுமே இல்லை. ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆரம்பி பண்ணிடுறேன். சரி, ரெக்கார்ட் ஆகுது. எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் வேற எதுவும் இல்லை, ஸ்லாஷ் அண்ட். ஸோ அதில் நிறைய இருக்கு. ஸ்லாஷ்க்கு அடுத்து நீங்கள் வந்து ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்லாஷ் டி, ஸ்லாஷ் ஏ, ஸோ ஸ்லாஷ் ஓப்பன் கொட்டேஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதில் ஒன்று தான் ஸ்லாஷ் என். ஸ்லாஷ் என் டினோட்ஸ் ஃபார் நியூ லைன். ஸோ ஒன்று நியூ லைனை தான் அது டினோட் பண்ணுது. இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா அடுத்தடுத்த லைன்ல நம்மளுக்கு ஹாய் யூடியூப்ன்றது பிரிண்ட் ஆயிருக்கும். பட் நம்ம வந்து கடைசியா வந்து பிரிண்ட் ஆகும்போது 5th டைம் பிரிண்ட் ஆகும்போது ஹாய் யூடியூப் பிரிண்ட் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது அது கம்பைலர் பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ்ன்னு இருக்கு. அப்போ நம்ம ஒரு புது லைன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு லைன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம இதை வந்து 5 தடவை பிரிண்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றா 5 தடவை பிரிண்ட் பண்ணும்போது இது நடந்திருக்காது. இதை நீங்கள் கிளியரா நோட்டீஸ் பண்ண தெரியும். இப்போ நான் அதே மாதிரி பண்றேன். இப்போ நான் 5 தடவை பிரிண்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நியூ லைன் இப்போ கிரியேட் ஆகாது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நியூ லைன் கிரியேட் ஆகாது. பிகாஸ் நம்ம இங்கே எதுவுமே எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம வந்து இப்படி தான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பைத்தன்ல யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 2 எக்ஸ்ட்ரா ட்ரிக் சொல்லியிருப்பேன், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறது எப்படின்னு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கலாம், வேரியபிள்ஸ்னா என்ன, அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.